அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரி சகோதரரே, இன்னைக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். மாம்சத்தின் கிரியை, மனுஷிய கிரியை எல்லாம் அழிக்கப்பட போட்டு உம்முடைய கிரியை, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடக்கட்டும். ஆண்டவரே, முற்றிலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னார். நல்ல சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், எனக்கு துரோகம் செஞ்சிடாமன்னு சொல்லுனார். ஹல்லேலூயா. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டார். அதிகமானா அளவுகளே கிடையாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் அன்பு உங்கள் மேலே இருக்கு. நீங்கள் பாவம் செஞ்சு அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, துரோகம் செஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? துரோகம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவர் நம்மளை உண்மையாக தான் நேசிப்பார். அல்லேலூயா. அவர் சும்மா மனுஷனை போல ஆக்டிங் பண்ணுறவர் கிடையாது. அவர் உண்மையான தெய்வம், உண்மையாக நேசிக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு தெளிவாக சொன்ன ரெண்டையும் சொல்லிட்டேன். அதிகமாக நேசிக்கிறாரு, நீங்கள் அவருக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ இப்ப பாருங்க, இதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவும் திட்டவுமா எனக்கு நம்ம சபையோடு பேசும்படி சொன்னார். ஹல்லேலூயா. இவன், இந்த தாவீதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளானாலும் நான் எப்படிப்பட்டவங்கிறது தெரியுது. சொல்ல மாட்டீங்களே. நீங்க பேசினாதான் பிரசங்கம் முடியும். நீங்க பேசலன்னா இரவெல்லாம் பகலெல்லாம் ஆராதனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால பேசிருங்க. ஆமென். சொன்ன டயத்துக்கு முடிச்சிருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனும். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இங்க சில கூட்டம் இருக்குப்பா, இந்த சபையில சில கூட்டம் இருக்கு, அவங்களும் தாவீதுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. அவங்க யாருக்கு சொந்தக்காரங்க? தாவீதுக்கு சொந்தக்காரங்க. என்ன ஆண்டவரே அப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு, நான் எளியவனும் அற்பமானவனும். அல்லேலூயா. இதை எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, அந்த இடத்துல தாவீதுக்குள்ள ஆழமா பதிஞ்சது என்ன தெரியுமா? நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனும். ஏன் தெரியுமா? அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான் அவனை இப்படி பேச வைக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையில சில சம்பவம் தாவீதுக்கு நடந்ததுனால தான் தாவீது சொல்றார், நான் எளிமையானவன், நான் அற்பமா எண்ணப்படுகிறவன், என்னை யாரும் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க, நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை தனியாவே அனுப்பி விட்டுருவாங்க, இவங்க திருவிழா கொண்டாடினாலும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்கங்கிற எண்ணம்
தாவீது வாழ்க்கையில நடந்ததுனால தாவீது எண்ணங்கள் அப்படியாகவே இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த திருச்சபைக்குள் இருக்கிற சிலரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தாவீதை போல நாங்க சிறுமப்பட்டவங்க தான், நாங்க கஷ்டப்பட்டவங்க, எங்களாலலாம் இதை செய்ய முடியாது, எனக்கு வயசாயிட்டு என்னால முழங்கால் போட முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, இப்படி நீங்களே உங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்கல. அல்லேலூயா. பாட்டி கையை தூக்குனா சொல்லுங்க, பாட்டி கையை தூக்கி ஜெபிச்சா 5 வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஐயா, எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாதியா, குறுக்கெல்லாம் வலிக்கும். நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரு ஜெபம் செஞ்சீங்கன்னா இந்த பட்டணமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இது உங்களுக்கு தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பெரிதான கிருபை. இது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? சொல்றேன், எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். உண்மைதானா? எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆனா இந்த சம்பவத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குன்னு யாருக்காட்ட தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அது என்ன தொடர்புங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், ஆரம்பம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, முடிவுல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது என் கண்கள் மாத்திரமல்ல, உங்க சொந்த கண்கள் காணும். ஆமென். இந்த இடத்துல தாவீது ராஜாவை ஏற்படுத்துகிறதற்காக இல்ல, தாவீது ராஜா தேவனை உண்மையாய் தேடுகிறத மனுஷன் கண்கள் பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய கண்கள் தாவீது ராஜாவை பார்த்ததுனால இப்போ சாமுவேலுக்கே ஒரு விஷயம் தெரியல. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர்கிட்ட கேட்காம ஒருத்தரும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அவருக்கே தெரியாத ஒரு நபர் தான் இந்த தாவீது. அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, சில தீர்க்கதரிசிக்கு தெரியாத சில தாவீதுகள் இதுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தாவீது ராஜாவை ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்றாரு, நீ இவனை நினைச்சு சவுலை நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காத, வேதனைப்பட்டுட்டே இருக்காதப்பா. இன்னைக்கு நம்மளும் ஒரே பிரச்சனையை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறது? சொல்ல மாட்டேங்கல, எதையாட்டம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நினைக்காதீங்க இனிமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, என்ன சொன்னார் ஆண்டவர்? வசனம் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை சொல்லுங்க. பூர்ணமானவைகளை சொல்ல மாட்டீங்கல, சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. பழைய கதையை யோசிச்சுட்டு இருந்தா இங்க புதுசா இப்ப நடக்க போகுது ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டா ஆவியானவர் பேசுறாரு பாருங்க தெளிவா. செய்தி கேட்கல, நான் என்ன முகாம் நடத்தணும்னு பலிபடத்துல வரல, நான் வந்தது தேவனை ஆராதிக்க ஜெபிக்க. ஏன் ஆண்டவர் ஊழியக்காரருக்கு ஏன் மீட்டிங்கை நடத்த சொல்லணும்? அல்லேலூயா. உங்களுக்கு புரியல, புரிஞ்சா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க ஐயா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா என் ஆண்டவருக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேசத்தை அசைக்கிறதற்கு என்னாலெல்லாம் முடியாதுன்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. சில நேரத்துல தோல்வி மாதிரி தான் தெரியும். எப்படி தெரியும்? தோல்வி. நம்ம எப்பவுமே எப்படி பழகிட்டோம்னா, கூட்டம் நிறைய இருந்தா தான்
கூட்டம் நிறையா, நான் கூட்டம் நிறையா இருக்கிற சபைக்கு போக விரும்பவே பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரும் அதிகமாக விருப்பப்பட மாட்டார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கூப்பிடு. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்குல்ல, நீ என்கிட்ட வந்துரு, ஒன்ன நான் திரளா மாற்றுறேன். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பம், முடிவுல கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் இந்த தாவீது வாழ்க்கையில நடந்த எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அல்லேலூயா. ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு கற்பனையா நினைச்சிடாதீங்க. 5 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேங்க. என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஆனால் என்ன உங்களை எனக்கு தெரியும். அல்லேலூயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சபையில் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் இந்த சபையை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. மனுஷிக எண்ணத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு நான் பேசுறவங்க மத்தியில். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த இடத்துல இருக்கு. அவரு சொல்றாரு, ஈசாய் மகனை நான் என்ன செய்றேன், அபிஷேகம் பண்ண போறேங்க. ஏன் நான் தாவீதை தான் சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல மாட்டீங்கள. சாமுவேலே போ, ஈசாய் மகனாகிய தாவீது கடைசி பையனை போய் நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணி விட்டு வந்துருன்னு இருக்கலாம். பண்ணிருக்கலாமா, பண்ணக்கூடாதாங்க? அங்கதாங்க நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் சில பேர் பேரை வெளியப்படுத்துவாரு, சில பேர் பேர்கிட்ட வெளிப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். புரிந்தவங்க கரங்களை தட்டி, என்னை அழைத்தவர் இயேசு. அல்லேலூயா. மனிதன் அழைக்க மாட்டான், கர்த்தருக்கு தெரியும் பேரு. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலருடைய பேரு என் ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஊருக்கு தெரியாது. அல்லேலூயா. வருகிற நாட்கள்ல இந்த ஊருக்கு மட்டுமல்ல பிற தேசத்துக்கும் தெரிகிற அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்க மூலியமா கரங்களை தட்டி அந்த தேவ அபிஷேகத்தை. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மனுஷன் அல்ல, மனுஷன் மூலியமாயும் அல்ல, நானே என் ஜனங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர் தம்பி, ரொம்ப நல்லவர். இன்னைக்கு உங்களெல்லாம் முத்துக்களா இந்த இடத்துல வச்சிருக்காரு. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருதுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, சுத்தி இருக்கிற பட்டணத்தை இந்த கூட்டம் தான் கலக்க போகுது. அல்லேலூயா. சுத்தி இருக்கிற பட்டணத்துல ஒரு எழுப்புதலுக்கு இங்க இருந்து எல்லா விதைகளும் புறப்பட போகிறது. அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, அவர்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்ல, அவர்களுக்கு கர்த்தரே வெளிச்சமா இருக்க போகிறார். அல்லேலூயா. சில கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. அந்த கேள்விக்கு இந்த செய்தி முடியும் போது பதில் முடிஞ்சிடும். இந்த பதில உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் தெரியுமா? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இருதயத்துல ஏவுறாரு, என் ஜனங்கள்ட்ட சீக்கிரம் சொல்லு. அல்லேலூயா. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, உங்க வாய்க்கால்கள் தான் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை சொற்பமான கூட்டமா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார் சபைக்கு. அல்லேலூயா. சொற்பமான கூட்டத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் அவருக்குள்ள எப்படி மாறப்போகுது? எல்லாரும் வாயை திறந்து சந்தோஷமா சொல்லுங்களேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன சம்பவிக்குன்னா, சாமுவேலை சீக்கிரமா ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? போ சொல்றாரு. வாசிங்கம்மா தொடர்ந்து.
சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். இப்ப பாருங்களேன், இப்போ தாவீதை பார்க்கிறதுக்கு ஊழியக்காருக்கே பிரச்சனை வருது. அல்லேலூயா. யாரை பார்க்கறதுக்கு யாருக்கு பிரச்சனை வருது சொல்ல மாட்டீங்களே நீங்க. தாவீதை பார்க்கிறதுக்கு ஊழியக்காருக்கு பிரச்சனை வருது. அல்லேலூயா. பாவம் சாமுவேல், மனுஷனை கண்டே பயப்படாத ஆளு அவரு. முத ஒரு மனுஷனை கண்டு பயப்படுறாரு. ஏன் தெரியுமா? தாவீதை தெரிந்து கொண்டது கர்த்தர், சாமுவேல் கிடையாது. அல்லேலூயா. சாமுவேலே பயப்படுகிறார் சவுலுக்கு. ஏன்னா சொன்னா என்ன செஞ்சிருவான். இன்னைக்கு நமக்கும் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு. சுவிசேஷத்தை சொன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? வெட்டிடுவாங்களா? அப்பா வெட்ட விட்டுருவாரா? நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, அவங்க கையை கட்டி கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்க வாயை கட்டி இருந்தா அவங்க வாய் மூலமா தான் உங்களை எதிர்த்து பேசுவாங்க. ஆமென். இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் தெளிவுபடுத்துறார், எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னார்னா, அண்ணன் சொன்னது போல கர்த்தர் சொன்னார்னா போனா போயிடணும். தண்ணி இல்ல, போகிறதுக்கு சோறு இல்ல, செருப்பு இல்ல, முள்ளு குத்தும், நல்ல ட்ரெஸ் இல்ல, நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு போட்டுட்டு வர்றதுக்கு, இதெல்லாம் வந்து சாக்கு. எங்க வீட்டுல காசு இல்ல, சாப்பாடு இல்ல. எங்க அப்பா வந்தாருன்னா 5 அப்பம் கொடுத்தா போதும், 5000 பேர் சாப்பிடலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் வந்தா போதும், 5000 பேர் தன்னால வருவாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். காலம் செல்லாது பிரதர். அம்மா, இனிமே காலம் செல்லாது. அப்பா வர ஆயத்தமாயிட்டாரு, நீங்க ஆயத்தமாயிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தமாயிட்டார், நீங்க ஆயத்தமாயிருங்க. இப்போ இந்த சம்பவத்தை உங்களுக்கு வேகமா சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேல்கிட்ட நீ ஒரு காளையை பிடிச்சிட்டு போய் அங்க பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிரு, அபிஷேகம் பண்ணுன்னு அனுப்பி விடுறாரு. பாருங்களேன். அப்ப என்ன தெரியுமா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா, அல்லேலூயா, நீங்க உங்களுக்கு தடையா வந்துச்சுன்னா அவர் ஒரு ஐடியா கொடுப்பார். புரியுதாங்க உங்களுக்கு? இப்போ சாமுவேல் பயப்படுறாரு, நான் போக மாட்டேன் அப்படிங்காரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒரு மாடையும் பிடிச்சிட்டு போ. ஒரு மாடையும் பொய் சொல்ல மாட்டார்ல நம்ம ஆண்டவர், அங்க போய் பலியை செலுத்திடு. அல்லேலூயா. இப்போ நான் அந்த ஊருக்கு பலி செலுத்த போறேன். எதுக்கு போறேன்? அனுப்பிட்டார் ஆண்டவர். தடையை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, தாவீதை எவ்வளவு அழகா பார்க்கிறதற்கு யார அனுப்பிட்டாரு? சாமுவேல் வந்துட்டார். அந்த 4வது அதிகாரத்தை வாசிங்கம்மா, 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. கர்த்தருக்கு பலியிட வந்தேன். எதுக்கு வந்தாரா அவர்? வந்தது எதுக்கு? அல்லேலூயா. ஆமென். சில நேரத்துல சில விஷயம் நமக்கு வேற மாதிரி நடக்கும். ஆமென். நம்ம உடனே குழம்பிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? சில குடும்பத்துல குழப்பம் இருக்குமா? இந்த ஆண்டவரை தேடின நாள்ல இருந்து, யாரை தேடின நாள்ல இருந்து எங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் இருக்கு. இதுக்கு நான் பேசாட்ட அப்படியே எப்படியே குழிக்குள்ளையாட்டே இருந்திருப்பேன். என்னை குழியில இருந்து தூக்கி விட்டாரு பார்த்தீங்களா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆயிட்டுனா,
கூட நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு பிரதர், இப்போ எப்படி இல்லை, நல்லாவே இல்லை பிரதர். இத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறேன், ஒரு காரு கூட இல்லை பாருங்க. அதனால நான் என்னத்தை கண்டுட்டேன்னு சொல்லி நீங்க பேச மாட்டீங்க, நீங்க நல்லவங்க, நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்படி இருக்காதீங்க. காருக்காக கர்த்தர் நமக்கு வைக்கலங்க. கார் செத்துரும். 25 வயசுல 25 வருஷம் வரை இருக்கும், அப்புறம் செத்துரும். அது தடம் தெரியாம போயிடும். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினா பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்க அவரை சந்தோஷப்படுத்துறவரா இருப்பீங்க. அது 1000 வருஷம் ஆனாலும் அது தலைமுறைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மையை ஒருத்தர் எடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப இந்த தாவீதுக்கு நடந்த சம்பவத்தை பாருங்க. இப்ப போயிட்டாரு, ஈசாவை போய் சந்திச்சாச்சு. யாரை சந்திச்சாச்சு? ஆமா. இப்போ நான் பழி செலுத்த வந்திருக்கேன். ஐயா, உன் குடும்பத்தை நீ என்ன செய்ய? இங்கே தான் நம்ம நிறைய பேர் வருவோம் பாருங்களேன். அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் வருவீங்க. நான் பைபிளுக்குள்ளெல்லாம் இருக்கணாங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். அல்லேலூயா. இப்போ ஈசாயிட்ட சொன்ன உடனே பர்ஃபெக்டா எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, எல்லாரையும் நல்லா குளிப்பாட்டி நல்லா பரிசுத்தம் பண்ணுங்க. நல்லா சாப்பிடாம கூட என்ன செய்யுங்க, நல்லா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கடா. யாரு வராரு? சாமுவேல் தீர்க்கதரிசியே என்ன செய்றாரு? நம்மளை பார்க்க வராரு. இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. மோகன்சி லாசரஸ் உங்களை பார்க்க வராருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உண்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படலை. ஏன்னா மோகன்ஜி என்ன எங்க வந்துட்டாரு? என் வீட்டுக்கு. அல்லேலூயா. இப்போ அதே போலதான் அவங்களுக்கு கொண்டாட்டம். டேய், நம்மளை பார்க்க வந்திருக்காரா, ட்ரெஸ்ஸிங்லாம் சும்மா பக்காவா இருக்கணும். வாசிங்கம்மா, வாசிங்க. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் நிப்பாட்டிக்கோங்க. ஈசாயையும் அவர்கள் குமாரரையும். இங்கே தாங்க நம்ம மிஸ் ஆகிறோம். இங்கே நம்ம என்ன ஆகிறோம்? உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க. சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சில பேர் நம்மளை கலட்டி விட்டுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில ஆகாத இடத்துக்கு போகும்போது மாப்பிள்ளை வா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு போவாங்க. சில ஆகிற இடத்துக்கு போகும்போது அவனெல்லாம் கூப்பிட்டு போவாதில் மதிக்க மாட்டான் ஒருத்தனும். அப்போ அவனை என்ன செய்ய? கலட்டி விட்டுரு. அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் கலட்டி விட்டு இருக்கீங்க. சிரிக்க கூட மாட்டீங்களே. கலட்டி விடுறது சில நேரத்தில் நல்லது. ஏன் தெரியுமா? நான் என் அப்பா கையை பிடிக்கணும். சொல்ல மாட்டீங்களா? நான் யார் கையை பிடிக்கணும்? எங்க அப்பா கையை பிடிக்கணும். வேற யார் கையாட்ட மாத்தி பிடிச்சோன்னு வைங்களேன், அவரே கலட்டுவார். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டார். என்ன தெரியுமா? அன்பை மட்டும் யாருக்கையும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட தான் இருக்கணும். ஒரு சின்ன அடையாளத்துக்காக சொல்கிறேன், பெருசாக நினச்சிக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சு 6 மாதத்தில் என் மனைவி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு வைக்கிறது தப்பாங்க? தப்பு இல்லை. நானும் ஒரு அதிகப்படியாக ஆண்டவரோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக ஆண்டவருக்கு வச்சுட்டு என் மனைவிக்கு ஒரு ஸ்டெப்பை கூட வச்சுட்டேன். அல்லேலூயா. என்ன வார்த்தைன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 24 முறை கேட்கக்கூடாத வார்த்தை என் காதில் கேட்டேன். எதுக்காக? வச்சது தப்பு இல்லை, ஏசப்பாவுக்கு அடுத்தது வைங்க. சில பேர் அன்பே ஏசப்பாட்ட கிடையாது, தான் குடும்பத்து மேலதான். அல்லேலூயா. சிலருக்கு அன்பு அவங்க வேலை மேலதான், சிலருக்கு அன்பு வேற எது மேலேயோ. இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்றார், உங்க அன்பை என்கிட்ட கொண்டாங்க. அவர் அன்பை உங்ககிட்ட கொண்டு வந்தார்ல, இப்போ நீங்க உங்க அன்பை எங்க கொண்டு போகணுமா? அவர்கிட்ட கொண்டு போகணும். சரி, வாசிங்கம்மா தொடர்ந்து. ஆ ஆ ஆ
ஆ ஆ இப்போ விருந்து ரெடி ஆயிட்டு, இப்போ அழைச்சாச்சு. வாசிங்க. வந்தபோது எலியாபை பார்த்தவுடனே. இப்போ பாருங்கம்மா, இதுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இதுல நான் இருக்கிறேன். எலியாப்ப பார்த்த உடனே தான் சாமுவேலுக்கு, பாவிக்கு இல்ல, துன்மார்க்கனுக்கு இல்ல, ஒரு நல்ல தீர்க்க தரிசிக்கு பார்த்த உடனே ஆகா, ஆள் அழகா இருக்கான், வெயிட்டா இருக்கான், ஹைட்டா இருக்கான், ட்ரெஸ்ஸிங் ராஜாவுக்கு எல்லா மேட்சும் இருக்கு, இவனை நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், அபிஷேகம் பண்ணிட வேண்டியதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் சில இடத்துல நம்மளை பயன்படுத்துறதுக்கு, அல்லேலூயா, புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிட்டா, பயன்படுத்துறதுக்கு இவன்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் என்ன செய்யலை. அதனால் இவனை செலெக்ஷன் பண்ணக்கூடாது, இவனை செலெக்ஷன் பண்ணணும்னு ஒருத்தர் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுவார், இவங்களை தான் நான் செலெக்ஷன் பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷன் யாரை வேணாலும் செலெக்ஷன் பண்ணலாம், கர்த்தர் யாரை முன் குறித்தாரோ அவர்களை தான் செலெக்ஷன் பண்ணுவார். முன் குறித்தவங்க புள்ள இந்த கூடாரத்தில் இருக்கீங்க. தம்பி கூட சில நாள் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமே, என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார். கல்யாணம் முடிஞ்சிட்டாயா? ஆமாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா யாரும் சொல்லலப்பா, ஆவியானவர் வனத்துறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலைமை இன்னும் மோசமா போயிடும். நான் இன்னைக்கு ஏசப்பா நாமத்துல சொல்றேன், உன் வாழ்க்கை இப்படி அல்ல, இப்படி போக போகுது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதை விதைக்கிறாயோ அதை இரட்டித்தனமாய் கொடுக்கிற என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற யாரும் உங்களுடைய ஒரு பைசா கூட, உங்களுடைய எல்லாவித கஷ்டத்தையும் கர்த்தர் இரட்டிப்பான முறையில பட்ட பாடுக்கு பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. இங்க சில பேர் என்ன நினைக்கீங்க தெரியுமா, நான் பாத்ரூமுக்குள்ள கதவை பூட்டிட்டு அழுதது யாருக்கு தெரியும்? என் ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியும்னு அவங்ககிட்ட போய் சொல்லுனார். அல்லேலூயா. வயக்காட்டில் போய் நின்றுட்டு நான் அழுதது யாருக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள உங்க பெட்டில் படுத்துக்கொண்டு தலைவாணியில எத்தனை சொட்டு கண்ணீர் வடிஞ்சிச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனா என் ஆண்டவர் சொன்னார், அவங்ககிட்ட போய் சொல்லு, எத்தனை சொட்டு கண்ணீர் என் கையில இருக்கு, இந்த நாள்ல திருப்பி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. அல்லேலூயா. அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதன் பலனை அடைவோம். ஆனால் என் ஆண்டவருடைய கணக்கில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வைக்கப்பட்டது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அவங்க சொன்னாங்க பாருங்க, எனக்கு அதான் ஆச்சரியம். அக்டோபர் 2 என்ன ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சும்மா யூத் மீட்டிங் நடத்திடுவோம், உண்டாங்க காசை ஒரு பெரிய சபையில் போய் சொல்லுங்க, கோடிக்கணக்காக கொண்டு வந்து கொட்டுவாங்க. மீட்டிங்கை நடத்த முடியாது. அன்னைக்கு மழை பிச்சுக்கிட்டு போயும் காற்று அடிக்கிற அடியில் சீட்டு பறந்துட்டு போயிடும். ஒன்றுமே இல்லாமல் கர்த்தருக்காக நான் செய்கிறேன் சொல்லும் பொழுது வனாந்தரமாக இருந்தாலும் அது வயல்வெளியா மாறும். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஏன் நல்லா வந்துகிட்டு இருந்தாங்களே, ஏன் இப்போ வரல? அது நமக்கு தேவையில்லை. நீங்க ஏன் வந்துகிட்டு இருக்கீங்க, அது கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. நீங்க வந்து பிரயாசப்பட்டது ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் போக விரும்புகிறேன். வாசிங்கம்மா தொடர்ந்து. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். இப்ப இவன்தானாக்கும், இவன்தான் அப்படின்னு சொல்லல, இவன்தானாக்குன்னு மனசுல நினைக்குமே ஏசப்பா பேசுறாரு பாருங்க. வாசிங்க. உடனே நோக்கிட்டாரு. உங்களை யாராட்டும் ஒரு வார்த்தை சொன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை யாராட்டும் ஒரு வார்த்தை சொன்னா கையை கொடுக்க மாட்டேங்கல, சண்டையா?
கையை கொடுக்க சொல்கிறதே அதுக்கு தான். யார் சண்டைக்காரங்க யார் கூட்டாளின்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நான் அதுக்கு தான் முன்னாடி வர சொன்னேன். ஏன்னா நீங்களா பிளான் பண்ணி பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க கையை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. முன்னாடி வர சொன்னால் களைச்சி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த இடத்துல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். இவன்தான் ஆக்கும். இப்போ இவன் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், படன்னு அடிக்கும். அடிக்குமா அடிக்காத பிரதர்? அடிக்கும். ஏன் அடிக்குது? ஏமா அடிக்குது? ஐயோ, நம்மளை எதுவும் ஆண்டவர் பிக்சர் போட்டு காட்டி கொடுத்துருவாரோ? அல்லேலூயா. வருகிற நாட்கள்ல நடக்க போகுது. அது இங்க இருந்து ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். அல்லேலூயா. சும்மா படம் காமிச்சிட்டு போறவங்க நம்ம முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. சொல்ல மாட்டேங்கல, நம்ம சொல்லுங்க. படம் காமிச்சிட்டு போறவங்க நம்ம முன்னாடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்க போய் நின்னா என்ன வரணும் பிரதர்? பயம் வரணும். அல்லேலூயா. பேயா இருந்தாலும் சரி, சத்ருவா இருந்தாலும் சரி, என்ன வரணும்? பயம் வரணும். இப்போ ஒரு சம்பவம் மனசுல தோணுது, ஆஹா இது பார்க்க பெரிய சபையா இருக்கு, இங்கதான் எழுப்புதல் வரப்போகுது. இங்க ஒரு 1,00,000 பேர் கூடி ஜெபம் பண்றாங்க ஐயா, இங்கதான் என்ன வரப்போகுது? எல்லாருக்கும் இப்போ அதான் என்ன நடக்கு. உண்மையா பொய்யா? இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கதான் எழுப்புதல் வரப்போகுது. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, எங்க கொஞ்சமா இருக்காங்களோ, எங்க உண்மையா இருக்காங்களோ, அங்கதான் எழுப்புதல் வரப்போகுது. அந்த இடம் இதுவா மாறப்போகிறது. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது எத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட கிருபை உங்க மேல இருக்கு. கரங்களை தட்டி அந்த கிருபை இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் அப்படியே இணைஞ்சுக்கிட்டே வருதாமா? நேரம் தான் பத்தாது. சரி வாசிங்க டக்குன்ட்டு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும், ஐயா நீ இந்த கூடாரத்துல 4 பேர் கத்திக்கிட்டு இருக்கிறதையும் சொல்லுங்க, இவனுடைய சரீர வளர்ச்சியையும். ஆமா, இங்க பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்ல, இது தேராது, இனிமே இது ஒண்ணு நடக்காது. நான் இவனை புறக்கணித்தேன். ஆமா, என்ன செஞ்சிட்டாரா ஆண்டவர்? புறக்கணிச்சிட்டார். சிலர் என்ன பார்வை வந்து நம்ம மேல வித்தியாசமா இருக்கு. இவனெல்லாம் கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே. ஏன்னா மேலே ஏறி கூட பாட்டு படிக்க தெரியாது. என்ன தெரியாது? ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னா என்ன செய்யாது. இவனெல்லாம் கர்த்தரை எப்படி பயன்படுத்துவார்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதென்று தள்ளி போட்ட கல் ஓடியா, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, நான் உன்னை செலக்ஷன் பண்றேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க, கர்த்தர் செலக்ஷன் பண்ணதுனால, அவர் கிருபையினால இன்னைக்கு உங்க மத்தியில அவரோட அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. இதே போல கர்த்தர் சிலர. ஆமென். ஆமென். இந்த தாவீதுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வரும்போது சொல்றேன், அழுதுருவீங்க. நான் வாசிங்க தொடர்ந்து. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்போ ஆண்டவர் எங்கம்மா பார்க்காரு? இருதயத்தை. எங்க பார்க்கறது இல்ல? முகம் அப்படின்னா இது மட்டும் நினைக்காதீங்க, பர்ஸு. எது? சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்ப்பாங்க, பர்ஸுக்குள்ள ஏதாட்ட இருக்கா, பிரதர் கூட சேரலாமா வேண்டாமா, கலட்டிடுவோமா. அல்லேலூயா. எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது கிட்ட ஒரே ஒரு எண்ணம் உண்டு, ஆடையும் பார்க்க மாட்டாரு, ஆடை திங்க வந்த சிங்கத்தையும் பார்க்க மாட்டாரு, கரடியையும் பார்க்க மாட்டாரு, கர்த்தரை மட்டும் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதோட அடையாளம் வேதத்துல பயங்கரமானது. இந்த பிரசங்கத்தை நான் முன்னக்கூட்டி பண்ணும் பொழுது இதில் உள்ள சாராம்சம் நிறைய தெரியலை. அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, நீ தாவீதுடா அப்படின்னாரு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் தாவீது. அதையும் கையை கொடுக்க மாட்டேங்கல, போகிறதுக்குள்ளே கொடுத்துருவீங்களா? கையை கொடுக்கறதுக்கு படிப்புலாம் தேவையில்லம்மா, குவாலிஃபிகேஷன் தேவையில்ல. கையை அப்படி தூக்கி இப்படி கொடுத்து இப்படி கொடுக்குனா என்ன அர்த்தம்னா கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னா கையை கொடுங்க,
கன்ஃபார்ம் ஆக வேண்டாம்னா என்ன தம்பி நீங்க கை கொடுத்துருங்க தம்பி. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. சில தாவீதுக்களை கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எழுப்ப போகிறார். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். இப்போ புதிய ஏற்பாடு சம்பவம் நடந்துட்டு இருக்கீங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு பெண்கள் மத்தியில ஒரு காப்பியோ இல்லை ஒரு பாலையோ கொடுத்து பொண்ணை இங்கிட்டு நடமா இந்த பாடுமான்னு சொல்ற மாதிரி இங்க கூத்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈசாய்க்கு பெருமையா இருக்கு. அப்படி உட்கார்ந்துருக்காரு. நம்ம பையங்களை ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பெரிய தீர்க்கதரிசி பார்த்துட்டு இருக்காரு. உண்மையில நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி ஆளா இருந்தாயோ சாமுவேல் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராரியா, என்னையா நீ உங்க வீட்டுக்கு வந்தாரா, எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் தான் பெரிய ஆளு. நான் சொல்லியிருப்பேன், அவர் சொன்னாரான்னு தெரில, வேதத்தில் எழுதப்பட்டது தானே சொல்ல முடியும். அப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில கூட என்ன செஞ்சிருக்கலாம். இப்போ ரெண்டாவது நபரை அழைக்கிறாங்க. கொஞ்சம் வாசிங்க சீக்கிரம். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் அம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. சீட்டு ஏன் காலி ஆயிட்டே இருக்கு? இப்போ என்ன கவனிங்க. சீட்டு ஏமா என்ன கவனிங்கம்மா. சீட்டு ஏன் காலி ஆயிட்டு இருக்கு? தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. இது நான் சொல்லலங்க. அல்லேலூயா. சரி வாசிங்க. இப்படி ஈசாய் குமாரரில் 7 பேரை போய் சாமுவேலுக்கு முன்பாக. இதுல எழுதப்பட்ட ஒரு விஷயம் பயங்கரமானது. எத்தனை பேரா? 7. பையன் மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். நீங்க சரியா பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பையன் மொத்தம் 8, ஆனா சொன்னது 7. இப்ப தெரியுதாச்சு ஏன் உங்களை லிஸ்ட்ல வைக்கலன்ட்டு. அல்லேலூயா. சில நேரத்துல நான் உண்மையா சொல்றேன், நம்ம குடும்பத்துல கூட நம்மளை சில இடத்துல வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பணம் இருப்பவர்கள் ஒரு இடத்துலையும் பணம் இல்லாதவங்கள சில இடத்துலையும் வைக்கிற உலகத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறேன். அதனால தான் என் ஆண்டவர் சொன்னார், கடைசி அன்பு தாயோட அன்பு. அந்த அன்பு உன்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேங்க. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்வேனா, சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்ககிட்ட தெளிவாய் பேசுகிறார். இந்த குடும்பத்துல தாவீது காணாம போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச அங்க பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்துருக்கணும். ஈசாய்க்கு 8 மகன், எங்கய்யா 7 தான் இருக்கு. சொல்லும் போது கூட 7 மகனையும் முடிச்சுட்டாங்க சாப்டரை. கல்யாண வீட்டில் மொய்யை எழுதி முடிச்சாச்சு. இன்னும் கடைசி பையன் வரல. அதை யாருமே கேட்கல. யாருமே. இங்க போயிட்டாங்க அடுத்த சாப்டருக்கு. வாசிங்கம்மா கொஞ்சம் சீக்கிரம். கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சப்புன்னு ஆக்கிட்டாரு. ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? இப்ப என்ன கவனிங்க. 7 பேர் பந்தாவா கிளம்பி பர்ஃபெக்டா ரெடி ஆகி நல்ல குவாலிஃபிகேஷனோட வந்து நிற்கிறான். 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற சீட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன் என் வாயால். பார்க்க மாட்டேங்கீங்களே இந்த சீட்டுகள். ஏம்மா என்ன கவனிங்கம்மா, குட்டி பிள்ளைகளை கவனிக்காதீங்க. என்ன கவனிங்க. இந்த சீட்டை கர்த்தர் நிரப்ப போறாரா, நீங்க நிரப்ப போறீங்களாங்கிறது முடிவில் தெரியும். அல்லேலூயா. காலி பண்றது காலி ஆக்குறதுக்கு இல்ல, நிரப்புகிறது இருக்கு. ஆமென். இப்போ இந்த தாவீதுடைய பேச்சே வரல. வாசிங்கம்மா கொஞ்சம் சீக்கிரம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று. இப்போ பாருங்க, இதோட கேவலம் ஒரு அப்பாவுக்கு வேணுமா? நீங்க தான் சொல்லணும். ஒரு தகப்பனா இருக்கு, இதோட ஒரு கேவலம் வேணுமா? ஐயா உன் பிள்ளை எத்தனைன்னா 8 பிள்ளைங்க, 7 பேர் இங்க இருக்கான். ஒருத்தனை கணக்கிலே சேர்க்காதீ, அவன் எந்த லிஸ்ட்டுக்கும் லாக்கி இல்லாதவன், அவன் தான் நம்ம. அல்லேலூயா. அவனை வச்சு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? அவனுக்கு படிக்க தெரியாதியா? அவனை வச்சு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அவனை நீங்கள் கேட்கவும் வேண்டாம், நான் உங்கள்கிட்ட சொல்லவும் வேண்டாம். இதே போல தான் உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நம்மளை யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும் போலையே. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க, போயிருவீங்க. அல்லேலூயா. இவ்வளோ நேரம் ஆகியும் எதுவும் செய்யலையே நினச்சேன். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி, மைக்க கீழே வச்சாலும் இந்த சவுண்டில் 1% கூட குறையாது. ஆமென். ஏன்னா பேசுகிறது நீங்கள் அல்ல,
தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களை இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது நான்ராஜ் அல்ல, பேசுகிறது நான்ராஜ் அல்ல, உங்களை நேசிக்கிற என் ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பனால தாவீது புறக்கணிக்கப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சில இடத்துல புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டீங்கல. நன்றி சொல்லுங்கண்ணே. உங்களை அன்னைக்கு வேண்டான்னு சொன்னது நல்லதுன்னு சொல்லுங்க. நீ வராதன்னு சொன்னது நல்லதுன்னு சொல்லுங்க. என் முகத்துல முழிக்காதன்னு சொன்னது நல்லதுன்னு சொல்லுங்க. இது எதுக்காக அப்படின்னா சில தாவீதுகளை எடுக்க போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சரி வாசிங்க தொடர்ந்து. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இப்ப பாருங்களேன், இளையவன் ஒருவன் இருக்கிறான். இப்ப பாருங்க ஐயா, கடைசியில ஒரு பையன் இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லலாம்ல. எல்லாருக்கும் ஒரு சின்ன இளையவன் ஒருத்தன் என்ன செய்யறான்? நம்மளை இன்னைக்கு அடையாளப்படுத்துறாங்க. இந்த சந்துக்குள்ள போவியல்ல, அங்க ஒரு சின்ன செட்டு போட்டுருக்கும் பாத்தீங்களா? சும்மா ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு லலான்னு இருக்காங்க பாத்தீங்களா ஐயா? சொல்ற புரியுதாமா? என்ன படுத்துறாங்க? இதுல ஒரு 10 பேர் போயிட்டு, இது யார் சொல்லியும் பேசல, ஆண்டவர் பேச சொல்றாரு. இதுல ஒரு 10 பேர் போயிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சில பேர் கண்ணுல எண்ணெயை ஊத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டா வாசிங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இத கேட்டாங்களா? மூத்தவன் வந்தானே, இவன் என்ன வேலை பார்க்கான்னு யார்கிட்ட சொன்னாங்களாமா? சொல்ல மாட்டீங்கல. ஏன் சொன்னாங்களா? மூத்தவன் வருகிறான், இவன் இந்த வேலை பார்க்கறான் அப்படின்னு சொன்னானா? ஏன் ஆடு மேய்க்கிறான்னு சொல்றான்? நம்மளை சொல்லுவாங்க, இவங்களை வச்சு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு கூட லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளை. நான் அப்படிலாம் சொன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு தெரியும், என் குடும்பத்திலே தண்ணி தெளிச்சு விட்ட பையன் நான் தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனே சில நேரம் சந்தோஷப்படுவார். நான் மனசுக்குள்ளே நினைக்கேன், ஆண்டவர் என் தம்பியை இப்படிலாம் பயன்படுத்துகிறாரான்ட்டு. ஏன்னா ஆக குப்பை, ஆக சாக்கடை. கர்த்தர் ஆப்பிள் சாக்கடைக்குள்ள விழுந்தோடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? இனிமேல் இது வேஸ்ட்டுன்னு தூர போட்டுருவாங்க. என் ஆண்டவர் ஆப்பிளை தொடச்சி பாலிஷ் போட்டு சென்ட் அடிச்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நான் அதனால தாங்க இப்படி கத்துறேன். புறக்கணித்த நம்மளை தான் கர்த்தர் இன்னைக்கு முன்குறிக்க போகிறா. உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எப்பவும் கேட்கறது உண்டு, இங்கேயும் கேட்குறேன். என்ன படிச்சிருப்பேன்னு நினைக்கிங்க நீங்க? நான் பிகாமா பரவாயில்ல. ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க, டாக்டர் படிச்சிருப்பீங்களோ அப்படின்னாங்க. அவர் பிகாம் சொல்றாரு. நீங்க ஏதாட்டும் சொல்லுங்களேன், சும்மா வாயில வந்ததை. +2 5ஆவப்பா. யார் அந்த புண்ணியவான்? கை கொடு. இவன் பெரிய தீர்க்கதரிசியா வருவான். உண்மை அதான். ஹல்லேலூயா. வெறும் 5ஆம் கிளாஸு. 5ஆம் கிளாஸில் ஒரு டெஸ்ட் நான் எழுதுனது கிடையாது. எப்படி தெரியுமா? உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சொல்லித்தரேன், செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அங்கே 5ஆம் கிளாஸ் 5 வகுப்பு தான் உண்டு. அங்கே ஒரு HM உண்டு இருப்பாங்களா? அவங்க வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தோன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். படிக்கையே வேண்டாம், நம்ம எப்படி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான். ஏன்ட்டா இன்னும் வர அந்த ரெக்கார்ட் சீட் இருக்கு. குட்டு, வெரி வெரி குட்டான். எனக்கு இப்போ வர ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் பைபிள். ஹல்லேலூயா. ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, என்ன இங்க நிப்பாட்ட முடியும்னா, உங்களை கர்த்தர் எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்த அவரால முடியுங்கிறதற்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. படிப்புலாம் முக்கியம் இல்லைங்க. சில இடத்துல நம்ம கிராமத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, தம்பி எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாதுப்பா. கரண்ட் வந்துட்டு பாருங்களேன், அப்போ உங்களுக்கு படிக்க தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு படிக்கலாம் தெரியாது தம்பி. எனக்கும் படிக்க தெரியாதானாச்சு அப்படின்னு. பாப்பா போய் சொல்லாத. உண்மையிலே இப்போ வரைக்கும் வேறு எதை கொடுத்தாலும் படிக்க தெரியாது, எழுதலாம் தெரியாது. நல்லா அழகாக எழுதியிருக்கும். நான் நினச்சிடாதீங்க, நான் சொல்லுவேன், எழுதி தருவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பைபிள் மட்டும்தாங்க. 2 நாள் உபவாசம் இருந்து ஆலயத்துக்குள்ளே இருந்து எனக்கு கற்று தாங்க கேவலமாக இருக்குன்னு அழுதேன். 10 பேர் கூடி பண்ணுவேன். அப்போ என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு வசனமாக எல்லாரும் என்ன செய்வோம்? வாசிக்கணும். நான் அப்படிங்கிறக்குள்ள எல்லாரும் கெக்கன்னு சிரிப்பாங்க.
அவங்க சிரிப்பாங்க, நான் அழுவேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு முடியாததை ஒருத்தன் செஞ்சு பார்த்தானா அவனை கொட்டுறதுக்கு தான் ஆள் இருக்கு, அவனை தூக்கி விட்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா என் ஆண்டவர் யாரு கொட்டுறாங்களோ கொட்டுறவனை தூக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இப்போ உள்ள ஜான் ஜபராஜ் எனக்கு தெரியாது, அப்போ உள்ள ஜான் ஜபராஜ் தெரியும். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர், உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறே நன்றி. நேரம் இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரில. அண்ணன் சொல்லும் போது சொன்னாரே, இந்த படிக்காத டுபாக்கோருக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பு பொண்ணா? அத்தை மகள்லாம் கிடையாதுங்க, லவ் மேரேஜும் கிடையாது. என்னுடைய ஒய்ஃபு ஸ்டாப் நர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சா இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு புரியல? இந்த படிக்காதவனுக்கு பட்டதாரி பொண்ணா? எப்படி நடந்துச்சு தெரியுமா? உமக்காகத்தான் வாழுவேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோன்னு சொல்லுங்க. உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, இயேசு பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா. ஹல்லேலூயா, ஆமென். பெருமைக்கு சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களை கர்த்தர் இந்த ரீதியில நடத்த போறாருங்கிறக்காக சொல்றேன். எங்க குடும்பத்திலேயே முத ஏரோப்ளைன்ல ஏறினது நான் தான். படிக்க தெரியாதவங்க ஏரோப்ளைன்ல போய் எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு கூட தெரியாது. முத மிஷினரி அழைப்பு கொடுக்குறாங்க, அங்கே ஒரு செய்தி கொடுக்கணும்னு. போகும்போது ட்ரெயினில் 2 நாள் போனேன், வரும்போது ஃப்ளைட் ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டாங்க. அல்லேலூயா. போகும்போது யாருன்னு தெரியல, வரும்போது தேவன் இவரோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. அதே போல இந்த சபையோடு இருக்கிறத இன்னும் சிலர் கண் பார்க்கல. வருகிற நாட்கள்ல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத சில மனிதர்கள் பார்த்து உங்க பாதத்தில் அண்டையில் விழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கன் கண்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. வேற எவனும் வேண்டாம், எனக்கு வேற யாரு வேண்டாயா? நான் வந்தது இவங்களுக்காக அல்ல. இப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலே அற்பமா எண்ணப்பட்ட. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்காக ஆண்டவர் ஊழியக்காரங்களை அனுப்பி ஏன் காத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க தாங்க விசேஷித்தவங்க. புரிஞ்சவங்க கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை எங்கேயாட்ட கேட்டிருக்கீங்களாங்க? அவன் இங்க வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? சோறு தண்ணி கூட திங்க மாட்டேன். எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு தாவீது மேல ஊற்றப்பட்டிருந்தா, ஊழியக்காரர் கூட தாவீது மேல அந்த அளவுக்கு அன்பு வைக்க முடியும்னா நீங்க புரிஞ்சிட்டு கையை தட்டணும். ஆண்டவர் எனக்கு செய்தது எல்லாமே நன்மைக்குத்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நடக்கு அங்க. இதாங்க ட்விஸ்ட். வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். எப்படி இருக்கான்? சிவந்த மேனி. இப்போ குடும்பத்திலேயே ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் தாங்க சிவந்த மேனி. வாசிங்க. அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். நல்ல ரூபம். இதெல்லாம் நீங்க வெளிப்பார்வையில பார்க்க கூடாது. இது ஆண்டவர் வெளிப்பார்வையில சொன்னாருன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா வெளியே உள்ளவனை தானே நம்ம அவன் மூத்தவனை பார்த்தோம், அவன்டே தானே இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தது என்ன தெரியுமா? இவன் ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் என்னதான் தேடிக்கிட்டு இருப்பான்.
நீங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவரை தான் தேடிட்டு இருப்பீங்க. பயிரை அறுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை தான் தேடிட்டு இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை தான் தேடிட்டு இருப்பீங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை தான் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்துட்டார். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா. என்ன தேடிக்கிட்டே இருக்கு என் பிள்ளைக்கு, இன்னைக்கு நான் அவங்கள தேடி வரேன்னு சொல்லு. அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி வரலையா? வந்தார், என் செவிக்கு எட்டல. நான் விளையாட்டுக்கு சொல்லலாமா? இது அண்ணன் சபை அப்படின்னு நினைச்சு நான் பேசல. இது ஆண்டவருடைய சபைன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இப்படியும் சொல்லிடுவாங்க. அதனால தான் சில இடத்துல சில விஷயத்த சொல்றதே இல்லை. இப்போ நான் நீங்க எப்படி சொன்னாலும் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா எவனை விழுங்கலான்னு பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கானா? இங்க இருக்கானா? இங்கதான் தீவிரமா இருக்கான். வெளியே வந்தவொடனே காலி பண்ணிடணும். ஐயோ இவன் வேற படபடன்ல கத்துறான். வெளியே வந்தோன்னு காலி பண்ணிடணும். எப்படியும் இப்போ 150 பேர் வெளியே நிற்பான் உங்களை காலி பண்றது. அதெல்லாம் இப்பவே காலி பண்றான். ஆனா நீங்க அவனை காலி பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி வந்துச்சு பாத்தீங்களா? அந்த அபிஷேகம் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இறங்க போகிறது. அல்லேலூயா. எப்படி அபிஷேகம் சொன்னார் தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது போல இந்த திருச்சபைக்குள்ள நடக்க போகுதுன்னா புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த மீட்டிங் யூத்துக்கு கிடையாது, தெரியுமாங்க உங்களுக்கு? ரகசியம் தெரிஞ்சவனா? இந்த மீட்டிங் யாருக்கு கிடையாது? உங்களுக்காகத்தான். இதுக்காக யூத் மீட்டிங். அல்லேலூயா. உங்க கிட்ட பேசுறதுக்காக ஆண்டவர் போட்ட பிளான் தான் இந்த பிளான். இன்னைக்கு உங்க செவிக்கு எட்டல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளல அப்படின்னா, நிச்சயம் சொல்லுறேன் இனிமேல் ஒரு காலம் வராது. அல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பண்ணணும், ஊழியக்காரன் அங்க போனோம், பொய்யும் சொல்லக்கூடாது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? காலைய நான் ட்ரெயினை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே தோணலைங்க. மீட்டிங்கு போகணும்னு சொன்னதுல இருந்து ஒண்ணுமே தோணலை. அண்ணனுக்கு தெரியும், சில ஊழியக்காரங்களுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கணும்னா மணிக்கணக்காக உட்காந்துருக்கணும். போன உடனே டக்குன்னுலாம் வார்த்தை கொடுக்க மாட்டார். முதல்ல எங்களை நல்லா நைய புடைச்சி நல்லா நச்சு சாராக்கி புழிஞ்சு குடிச்சு நாங்கள் சக்கையாகி வெளியே இப்படியே சாக்ஸ் எல்லாம் போட்டு பந்தாவா வந்து நின்றுட்டு, ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. எதுக்காக இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செஞ்சாருன்னு நீங்கள் யோசிக்கணும். சும்மா நம்ம யோசிக்காமல் இந்த இடத்த விட்டு போயிட்டோன்னா வேஸ்ட். ஏன் இவர் வந்தாரு? ஏன் இன்னைக்கு இது நடக்கு? ஏன் ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுறாரு? நான் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஏன்னா அங்க என்ன நடக்குன்னு சீக்கிரம் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க டக்குன்னு. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்ப தாவீதுக்கு என்ன மாட்ட தெரியுமா? வேத்த முடிச்சுட்டு இருக்காரு. என்ன நம்ம வர்றதுக்குள்ள யாருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டாங்களா? திடீர்னு நம்மள கூட்டமா இருக்கு வீட்டு வாசல்ல. உள்ள வாராரு, சாமுவேல் தீர்க்கதரிசி நிக்காரு, அதிர்ச்சி ஆகி போய் நிக்காரு. ஏன் நீங்களா அப்படின்ட்டு. என்ன நடக்குன்னு தெரியல. என்ன நடக்குன்னு தெரியறதுக்குள்ள அவனை கூட்டு போய் அபிஷேகம் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்குள்ள கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்ப போகிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி நிக்கபலரா ஷபதவலரியா கபலனா. இந்த இடத்தை விட்டு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா உங்க கூட கர்த்தர் வர்றாருங்கிறது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தெரியுங்கிறதற்கு இயேசுவின் நாமத்துல நான் சாட்சி. அல்லேலூயா. பேசுறாருங்க உங்ககிட்ட தெளிவா. தங்கச்சி, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறார். நிறைய கேள்வியோட தான் நீங்க இருக்கிறீங்க. அப்பப்போ கரெக்டா கரண்ட் வருது பாருங்களேன். என்ன மாட்டி விட்டுறாரோ ஆண்டவர் உங்களை. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் பதில் சொல்ல தயாரா இருக்கார். உங்களை நிச்சயம் கலட்ட மட்டும் மாட்டார். அப்படி மட்டும் நீங்க எடை பண்ணிட்டாதீங்க. விடவே மாட்டார். சொல்லிட்டார், இவங்களை உடம்பு பிடிச்சிட்டா. இங்க இருக்கிற யாருமே முதல்ல உண்மையை சொன்னா சந்தோஷமா இல்லைங்க.
இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? அதை சொல்ல முடியாது. உங்க இருதயம் அப்படி இருக்கு, ஆனா வெளியே சிரிக்குது. வெளியே ஆனா உள்ள நொறுங்கி போயிருக்கு. சில நேரத்தில் நம்மெல்லாம் எதுக்கு போய் ஆண்டவரை தேடிக்கிட்டுங்கிறதெல்லாம் தோணுது நம்ம மனசுக்குள்ள. தோணுதா? தோணலையா? தோணுது. சரி, நீங்க நல்லவங்க, உங்களுக்கு தோணாது, எனக்கு தோணுது. நான் உண்மையை சொல்லிட்டு பரலோகம் போயிடுவேன். எதுக்காக ஆண்டவரே எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நான் கேட்பேங்க. ட்ரெயினில் வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அப்போ கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஆள் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அப்படி நல்லா என் காலை இழுத்து அவர் பக்கம் வச்சுக்கிட்டு மடியை வச்சு தூங்குறார். நாத்தம் தாங்கலை. இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவர் சத்தம் போடலாம்ல. எனக்கு ஆண்டவர் அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, நான் எப்படி அவரை சத்தம் போட? நான் தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ கேட்டேன், ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா ரொம்ப சிக்கலான இடமாயிட்டு, எல்லாம் நெருக்கிட்டாங்க. இப்படியே வளைஞ்சு உட்கார்ந்தது வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் முட்டு போட்டுருப்போமேனு ஜெபம் பண்ணுறதுக்காக முட்டு போட்டா, என்ன பிரதர் என்ன முட்டு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்காங்க. சரின்னு சொல்லி மறுபடியும் நேராக உட்காந்து அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே முடியலையே ஆண்டவரே, உனக்கு முடியலை எனக்குமே முடியலைங்காரு. அல்லேலூயா. என் ஜனங்கள் இன்னும் விவரம் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள நீ தட்டி விட்டுரு, நான் எழுப்பி விட்டுறேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ட்ரெயின்ல போகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன்னா இன்னைக்கு உங்களை என்ன செய்ய முடியாது. நீங்க இன்னைக்கு இங்க கஷ்டப்படலைன்னா வெளியே நீங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இவ்வளவு நாள் பட்டுக்கிட்டு இருந்தது கஷ்டம், இனிமே பட போகிறது பிசாசுக்கு நஷ்டம். அல்லேலூயா. நீ பட்ட பாடு பிரயாசம் ஒரு நாளும் அல்லேலூயா அது தாமதிக்குமே தவிர அது நடக்காம என்ன செய்யாதான். அது இன்னைக்கு நடக்க போகுதுங்கிறது தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வசனம். அல்லேலூயா. தாவீதையும் உங்களையும் ஏன் கம்பேர் பண்ணிட்டே வராருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தாவீதுக்கு கடைசி வரை தெரியும் நான் எப்படிப்பட்டவன்ட்டு. உங்களை உயர்த்த போறாரு, மாறிடக்கூடாது, லேட்டஸ்டா மாறிடக்கூடாது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்லாம் நீங்க பேசிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன வருமோ அதை பேசணும். நான் அப்படி பேசுவேன், சில சபையில என்னை கலட்டி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா பேசணும், கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் சொல்லணும், அந்நிய பாஷை பேசக்கூடாது. இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு அதை அடக்க முடியாது. அப்போ நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, அலட்டிடுவாங்க. அப்போ வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன்னா தூத்துக்குடியில் கலட்டினாதான், இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும், தூத்துக்குடியில் கலட்டினாதான் கங்கவெள்ளிக்கு வர முடியும். அல்லேலூயா. கங்கவெள்ளி வந்தா தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தூத்துக்குடியை ஏன் கேன்சல் பண்ணாரு, ஏன் கங்கவெளியை செலக்ஷன் பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த ஊழியம் இப்படி இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஏம்மா கையை பிடிங்கம்மா. இல்லை நான் வேணா தம்பி கையை பிடிக்கேன். இனிமேல் இந்த ஊழியம், இந்த விசுவாச குடும்பம் இனிமே இப்படி இருக்காது. அக்கினியாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கீங்க, நான் ஓப்பனா தைரியமா சொல்றேன். ஆமென். உங்க வலது கையை தூக்குங்க. எஸ். இந்த வலது கையை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேகத்தினால நிரப்பியிருக்கேங்கார். ஆமென். உங்க வலதுகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அபிஷேகத்தினால. நீங்க யார் தலையில கையை வைக்க விரும்புறீங்களோ அவங்க தலையில கையை வச்சு ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காரா இல்லையாங்கிறத வருகிற நாட்கள்ல பாப்பீங்க. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா. இது காய்கறி வெட்டுற கரம், மம்முட்டி பிடிக்கிற கரம் இப்படியே நினைக்க கூடாது. இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம். தாவீதுக்கு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிட்டானே. யாருக்கும் வருத்தம் இல்லையே, கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு முடியல, சொல்லிடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா. அப்பொழுது
அப்பொழுது சாமுவேல் ஆ. தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில். இப்ப பாருங்க, உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலைய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறவரு 4 செவுத்துக்குள்ள பண்ணலாம், செவுத்துக்குள்ள பண்ணல. நான் 7 பேரை வேஸ்ட்னு ஒதுக்கின பாத்தியா, அவங்க முன்னாடி கொண்டு வந்து இயேசு இவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை, எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கக்கா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர். இந்த வார்த்தை ஏன் எழுதப்பட்டது? எனக்காக எழுதப்பட்டது. நீங்க சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்டது. இந்த வார்த்தை எனக்குரியது. எந்த சகோதரர் என்ன புறக்கணிச்சாங்களோ அவங்க முன்னாடி தான் என் ஆண்டவர் என்ன சக்சஸ் பண்ண வைப்பார். அல்லேலூயா! யார் என்ன கெட் அவுட்னு சொன்னாங்களோ அவங்களே வருகிற நாட்கள்ல இன் அவுட்னு சொல்ல போறாங்க. நீலாம் என் வீட்டுக்கு வராதன்னு சொன்னாங்கல்ல சில பேர், என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு ஓயாம உங்ககிட்ட கேட்கிற நாட்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா! நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னவங்க வெத்தலை பார்க்க வச்சு என் வீட்டுக்குள்ள நீ தான் வரணும்னு சொல்ல போறாங்க. புரிந்தவங்க கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா! என் ஆண்டவர் அவ்வளவு நல்லவருங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீ கொடுத்து வச்சவன்னு சொல்லுங்க. மனுஷன் தான் நம்மள ஜீரோன்னு சொல்லிட்டான், கர்த்தர் நம்மளை ஹீரோவாக்கிட்டாரு. அல்லேலூயா! அவர் நம்ம ஆண்டவர், அவர் குணாதிசயமே அப்படிதாங்க. ஏசப்பா நீரே ஆனா நம்ம அப்படி கேட்க முடியுமா? தம்பி நீயே கீபோர்டு போடுவோன்னா எந்திப்பா நானும் போடுறேன் அப்படின்னா நான் டொயின் 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 போட்டுட்டு இருப்பேன். ஆனால் இவர்கிட்ட நான் கேட்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பாருங்க. இம்மா பேசட்டும், இம்மா பாப்பா விட்டுருங்க. நம்ம இப்போ யார் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். அவர் நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட நீரே ஆனால் நானும் என்ன செய்வேன். என் ஆண்டவர் நோ அப்படின்னு சொன்னாரா? அவன் கடலுக்குள்ளே போவாங்கிறது அவருக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்களா? ஏன் கூப்பிட்டாரு? இன்னைக்கு உங்களையும் அப்படிதான் கூப்பிடுறாரு. கம். அல்லேலூயா! இன்னும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, இன்னும் பல காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த கூட்டம் செல்ல ஆரம்பிக்குமானால் உங்களுக்கு வலைகள் கிளியத்தக்க ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா! சில பேர் நினைக்கலாம், வாழை கிழிஞ்சு ஆத்மா கிடைச்சி எங்களுக்கு என்ன. சில பேர் சொல்லுவாங்க அது பாஸ்டருக்கு தான் வசதியாக போச்சு. சபை ஜெயிக்கணும்னா ஒரு போதகர் ஜெயிக்க முடியாதுங்க, ஒரு கீபோர்டு போடுறவர் ஜெயிக்க முடியாது, எங்கேயோ இருந்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னா நான் ஜெயிக்க முடியாது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று எல்லாரும் சேர்ந்து நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, அதிசயமானவர், ஆறுதல் அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆறுதல் உண்டு, ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். இன்றைக்கு ஒரு சமாதானம் வரப்போகிறது, சமாதானம் தருகிறார் நமக்கு எல்லாருக்கும், சமாதானம் தருகிறார். அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். அவர் ராஜ்யத்தை உடைக்கிறதற்காக இந்த கூட்டம் எழும்பட்ட ஆண்டவரே, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா! கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அடுத்தது அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாரும் தை சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு அந்நாள் சொன்னாங்க, அந்நாள்னா அந்த அந்நாளுக்கு போயிடாதீங்க, அந்த நாள். அல்லேலூயா!
வாசிங்கக்கா. அந்நாள் முதற்கொண்டு அந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்ப மாட்டாரு, வீடு நாளா கொடுத்து அனுப்ப மாட்டாரு, அவரே உங்க கூட வருவாரு. அந்த வசனத்துக்கு அர்த்தம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எங்க இறங்கினாரு? இப்போ உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, எங்க வந்து இறங்க போறாரு? என் மேல. இந்த வாஞ்ச பத்தாது. நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? வந்தா வாரம், வரவே மாட்டாரு. இப்போ இவரை வந்துட்டியோ வந்தா வாயா அப்படின்னா இவரு வாயா அப்படின்னு ரிசீவ் பண்ணணும். ஆமாண்டவரே, இவ்வளவு நாள் எம்டி பீஸா இருந்துட்டேன். என்ன பீஸா இருந்துட்டேன்? பைபிள்ல ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ இருக்காங்க தெரியுமா யாருக்காட்டும்? பைபிள்ல வேஸ்ட் ஃபுல்லோ உண்டா? ஒரு இடத்துல பவுல் அப்போஸ்தலர் பேயை ஓட்டிட்டு இருக்கும்போது இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த கூட்டமாக இருந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்கிறேன். பேயை ஓட்டுறதை பார்த்துட்டு அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் போ அப்படிங்கிறார் சாத்தானை. உடனே சாத்தான் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த காப்பி அடித்த 3 பேர் வேகமாக வந்து ஒரு பிசாசு பிடிச்சவன்ட்ட போய், இதுதானங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில், என்ன நாமத்தில் போன்னு சொன்னோன்னு அந்த பிசாசு என்ன செஞ்சுச்சான்? படித்தவங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸே இல்லாமல் உருவிட்டு ஓட விட்டுச்சு. பிசாசு யார? காப்பி அடித்த 3 பேரை. இங்கே காப்பி அடிக்கிறவங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க யார் இருக்க கூடாது? காப்பி அடிக்கிறவங்க. கைய நீட்டுனா அப்பா இறங்குவாரு. அல்லேலூயா. வல்லம கையில கிடையாது, வல்லம வாயில கிடையாது, வல்லம தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் ஜோதிகளின் தேவனிடத்தில் இருந்து நமக்கு அருளப்படாவிட்டால் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. எப்படி எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். முடிஞ்சிச்சு. ஏமா சாப்டர் முடிஞ்சிச்சு. வந்தாச்சு, பிரசங்கம் பண்ணியாச்சு. தம்பி பிரசங்கம் பண்ணியாச்சு, ஐயா பிரசங்கம் பண்ணியாச்சு. புதன்கிழமை பஸ் ஏறிடுவேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப இனிமே யாருடைய வேலை ஸ்டார்ட் ஆக போகுது? ஆண்டவருடைய. யாருடைய வேலை ஸ்டார்ட் ஆக போகுது? சத்தமா சொல்லுங்களேன். தாவீது அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. வந்த வேலை ஊழியக்காரருக்கு முடிஞ்சிச்சு. நீட்டாக வந்தார், நல்லா அபிஷேகம் பண்ணார், நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். இங்க என்ன நடக்கு? ஒன்னு சேர்க்கப்படுதுன்னா ஒன்னு பிரிக்கப்படுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு சேர்க்கப்பட்டு இருக்கு, உங்களை எங்கேயோ பயன்படுத்தணும், அங்க எடுக்கப்பட்டு இருக்கிறது. புரியல உங்களுக்கு? உங்களுக்கு இப்போ இந்த அபிஷேகம் வந்து இறங்கிட்டுங்க. இப்போ அங்க யாருக்கோ பிரச்சனை வரப்போகுது. கையை பிடிச்சு சொல்லுங்க. என்னையே இது பிரச்சனை எல்லாம் வர சொல்றீங்க? ஏற்கனவே பிரச்சனை தான் பாதி வாழ்க்கை. இது அந்த பிரச்சனை இல்லை. இங்க தாவீதுக்கு சவுலுக்கு ஒரு பிரச்சனை வருது. யாரை தேடுறாங்கன்னு பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்போ என்ன பாருங்க, உங்ககிட்ட எதிர்த்து வேண்டாவாதமா விதாண்டமா பேசினவங்க, உங்களை அற்பமா பேசினவங்க, நீங்க தப்பே செய்யாம உங்களை தப்பு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் யோசிக்கோங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க? கசப்பாக்கிறாதீங்க, யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. வாசிங்க. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதினால் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட. இப்ப பாருங்க, அப்படி என்ன பாருங்க, இப்ப தேடுறாங்க. என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு தெரியும்
இவங்களை கூப்பிட்டா சரியாயிருங்கிறது என்ன செய்யும், ஆனா கூப்பிட மாட்டாங்க. இந்த ஐயா போய் அவங்க தலையில கைய வச்சா அவங்க குடும்பத்துல இருக்கிற சாபம் உடைஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆமென். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? சொல்ல மாட்டீங்கல, சொல்றேன் ஏன்னு, வாசிங்க. அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால். எதனால? கையினால். எல்லாரும் சொல்லுங்களேன், எதனால? இப்ப ஏன் இந்த கையில தாவீது வாழ்க்கையில இருந்து இந்த கையில இருக்குங்க? நீங்க தாயின் கருவத்துல உற்பத்தாவி வெளியே வரும்போது உங்க கை உருவாகும் போது எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. கீபோர்டு வாசிக்கிறவர்னு சொல்லலாம், அப்படித்தானே? இவர் கை விரல வச்சு கீபோர்டு வாசிப்பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? கீபோர்டுல இல்ல விஷயம். விஷயம் எங்க இல்ல, விஷயம் இங்க இருக்கு. அல்லேலூயா. விஷயம் கையில இருக்கு. விஷயம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கு விஷயம். வாசிங்க அதை தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரம். அவன் தன் கையினால் அதை வாசித்தான். உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். உங்களுக்கு நன்மை நடக்கும். அன்னைக்கு விரட்டி விட்டீங்க இல்லையா ஒரு குரூப்பை, அந்த குரூப்பை கூப்பிடுங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யும், சரியாகும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு கீழே விழுந்து மீசையில மண்ணு ஒட்டினாலும் மண்ணு ஒட்டலான்னு சொல்லணும். புரிஞ்சிட்டாமா? கீழே விழுந்து மண்ணு ஒட்டிடும் மீசையில, தட்டி விட்டு பத்தியா நல்ல வேலை மீசையில மட்டும் மண்ணு ஒட்டலை, மூஞ்சி பூரா மண்ணாயிட்டு. இப்போ எதுல மண்ணு ஒட்டலை? அவங்க தான் இப்படிப்பட்ட ஆட்க. அவங்க இனிமே உங்களை கூப்பிட போறாங்க. நீங்க எங்கேயோ போய் ஜெபம் பண்ணணுமான்னு அலைய வேண்டாம். உங்களை தேடி வந்து உங்க கையை என் மேல வச்சா போதும்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகள் இன்னைக்கு சில பேர் மேல வந்து உள்ள போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை ஒருத்தன் செஞ்சானா அவன் செய்கிறதெல்லாம் வெத்து இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த இடத்துல வீடோ ஆலயமோ எழும்பும். போய் வியாதியஸ்த மேல உங்க கையை வச்சு ஜெபிச்சிட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு பயம் இல்லாம தைரியம் இருக்கு? அப்ப நான் இப்போ உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கிளம்புவோம். எல்லாரும் கிளம்புவோமா? ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க தைரியமா. செய்ய போறது இந்த கை இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. செய்ய போறது கையும் கிடையாது, நம்மளும் கிடையாது. நம்ம கழுதை. நம்ம ஒருத்தரை ஏத்திட்டு போறோம். நான் தூத்துக்குள்ள இருந்து அவரை ஏத்திட்டு வந்திருக்கேன். இதுதான் வேலை. ஏத்திட்டு போய் இறக்கி விடுங்க, அவர் வேலை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. தாவீத அட்ரஸே தெரியாத தாவீதுக்கு என்ன தெரியாது? ஆமா, எங்க வழியில் நிறைய இடத்துக்கு இந்த சபையை சும்மா தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. அடிச்சா என்ன அடிக்கிறதுக்கு நான் முன்னாடி போய் நின்னுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த சபை இனிமே தெரிய வரும். நீங்க இப்படி சொன்னா எப்படி தெரிய வரும்? சந்தோஷமா கரங்களை தட்டி கர்த்தர் இந்த சபையை அநேகருக்கு ஜெப வீடா மாத்த போகிறதற்காக. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைக்கும் தெரியுமா? பாசிட்டிவா நடந்தா தான் அங்க கர்த்தர் இருக்காரு. நெகட்டிவா ஒன்று நடந்துட்டுனா அங்க யார் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆமா, நீங்க உங்களை சொல்லக்கூடாது, நான் என்ன சொல்றேன்னா நான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். பாசிட்டிவா நடக்காம ஃபெயிலியரா நடக்குன்னா அப்போ இங்க கர்த்தர் இல்லை போல. அப்படி கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய குணாதிசயம் வேற. கொஞ்சம் லேட் ஆயிரும், சீக்கிரம் வாசிங்க மாத. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகாமியன். நீ எங்கேயாட்ட தேட வேண்டாயினுமே, எவனையாட்ட தேடி கொண்டான்னு யார் சொல்றா? சவுல் சொல்றாரு. இப்ப அங்க இருக்கிறவன் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி காட்ட போறாரு. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சிட்டா ஐயோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க போங்க? லாகிம் சர்ச்சுக்கு. அல்லேலூயா. எங்க போங்க? எங்க வழி லாகிம் சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு போங்க ஐயா. ஐயோ அவ்வளவு தூரம் போக முடியாது, பரவாயில்ல.
விசுவாசி வீடு பக்கத்துல தான். கூப்பிடியா விசுவாசிய? ஹல்லேலூயா. ஹalleluya. பாஸ்டர் இல்லையா, விசுவாசி கூட தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா இனிமே இந்த சபைக்குள்ள உட்கார போறீங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. வல்லமை நிரம்பத்தக்கதாய் மாற போறீங்க. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க சொந்த கண் காணும். இது இந்த அண்ணன் என் காத்துல சொல்றத நான் கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். தாவீது அட்ரஸே தெரியல, தேடுறாங்க தாவீத. இப்ப தம்பி அட்ரஸே தெரியாம இருப்பார், இனிமே தம்பியை தேடுவாங்க கூகுள்ல எல்லாம். தம்பிய அவரை தேடுங்க, அவரை பிடிங்க. இது பிரபுலியம், நம்ம பிரபுலியப்படுத்தல, கர்த்தர் நம்மளை பிரபுலியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப இவர் பக்கத்துல இருந்துட்டு இவர் நல்லவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ம பிரபுலியப்படுத்துறோன்னு அர்த்தம். அவன் கூட இருக்கிறவனே சொல்றான், யாருன்னே தெரியாத தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அங்க ஒருத்தன் இருக்கிறான். ஆமென். உன் பிரச்சனைக்கு அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவனை பிடி. வாசிங்க அதை வேகமா. இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, இந்த ராஜாட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஐயா நல்லா வாசிக்கிற ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கான் ஐயா, இங்கே தான் வாசிக்கிறவங்களே கிடையாதுல்ல, இவனை கொண்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா நீ அப்பப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு இவனை வாசிக்க சொல்லலான்னு சொல்லியிருக்கலாம்ல. சில நேரத்தில் சில பேர் நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கூப்பிடாததுக்கும் என்கிட்ட சொல்லாததுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை கூப்பிடணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணின உடனே தாவீதுக்கு நடக்கிற சம்பவத்தை கேட்டீங்கன்னா, இப்போ இவரை பிரபலியப்படுத்துறது யாரு? அவங்க கூட இருக்கிறவங்க. உங்களுக்கு புரியல, இது கர்த்தரோட வார்த்தை. உங்களுக்கு எதிராக கிளம்புவாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ இந்த பிரதரை கூப்பிடுவாங்க. இவங்க நினைப்பாங்க, இவனை தானே நம்ம விரட்டி விட்டோம், இவனை எப்படி கூப்பிடலான்னு யோசிப்பாங்க. ஆனா வேற வழி கிடையாது, கூப்பிட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சியோ அங்க தட்டி விட்டு உன் தலையை தூக்குவேன். அன்னைக்கு யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளை போல கம்பீரத்தோட அந்த மகிமையின் தேவத்தை நீங்க சுமந்து செல்லுகிறவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கூப்பிடக்கூடிய நாட்கள் வரப்போதில்லை, வந்துச்சு. சொல்ல முடியாது. நீங்க முடிச்சு போகும்போது கூட யாராட்ட கூப்பிடலாம், கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியாது, ஆனா நீங்க வந்தா போதும் பாங்க. நீங்க போயிட்டு போங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவருக்கு போறதுக்கு ஆள் வேணும், போறதுக்கு அதுக்கு பயன்படுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இவரெல்லாம் எங்கேயா போனாரு? ராஜாவா அபிஷேகம் பண்ண போகும்போது இந்த வார்த்தையை ஏன் சொல்லல? சொல்லி இருக்கணும்ல. மூத்தவனை அவ்வளவு அலங்கரிச்சு சொன்னீங்க, இந்த சின்னவனை அவனோட பயங்கரசாலி தானே. யார் சொல்றா? தன் குடும்பத்துக்கு வீட்டாரே. இதுக்கு தான் அதான் அர்த்தம். நம்ம போய் நின்னா, நீ உனக்கு சமைக்கையே தெரியல, என்ன தெரியல, நீ எல்லாம் போய் என்னத்தை செஞ்சிட போற? கர்த்தர் சொல்லுவார், நீ வாமா, ஒன்னதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. ரிஜெக்ட் பண்ணா உடனே செலக்ஷன். அதனால தான் இந்த மக்கள் யாராட்டும் நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொன்னா ஓடிடணும், சிரிச்சிடக்கூடாது. சிரிச்சிட்டு என்ன ஜாலி முடிஞ்சிருவீங்க. தம்பி நீ பண்ணதுல சரியில்லையே, எப்பா ரொம்ப நன்றி பிரதர், சொன்னீங்க, திருத்திக்கிறேன். ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் இப்பெல்லாம் கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே ரொம்ப பணம் கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, தேவையான பணம் தாங்க, கடன் இல்லாமல் வாழணும், இது போதும். சும்மா அளவுக்கு மிஞ்சி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு கேட்டேன்னு வைங்களேன், அதுவும் சிக்கலாயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அபிஷேகம் உங்க கூட இருக்கணும். வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இது எல்லாம் சொன்னதுல காட்டிலும் கடைசியில சொன்னது மட்டும்தான் பலன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். புரிஞ்சவங்க சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கூட யார் இருக்கிறா? உங்க கூட யார் இருக்கிறார்? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லாரும் கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை இறங்க போகிட்ட காரணத்தினால் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆரம்பிங்க. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவுசெய்து கண்ணை திறக்க வேண்டாம். இஷ்டம் போல இஷ்டம் போல அலையக்கூடாது. கண்ணை மூடுங்க. அவர் சித்தம் செய்து வாழ்பவர். தம்பி, இன்னைக்கு சில பேர் மேல அந்த ஆவியானோட அபிஷேகம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவர். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணம். எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்துல இருந்து பாட ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு சொல்லால விரட்ட போறீங்க. சொல்லால விரட்டி விட்டு. Glory to Jesus. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான Jesus. ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க சகோதரி. பவராவி எனக்குள்ளே கொஞ்சம் பாட ஆரம்பிங்க எல்லாரும். அந்த பயாவி அணுகுவதில்லை. இன்னைக்கு தேவ அபிஷேகம் இறங்க போகிறது. ஆவி எனக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. இன்னைக்கு சில பேர் மேல அகற்றி விட்டேன். அக்கினி மதிலாய் ஊற்ற போகிறார். அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். Glory to Jesus. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான். தங்கச்சி நீதான் அவருக்கு நறுமணம். அம்மா அண்ணா, இன்னைக்கு நீங்க தான் கிறிஸ்துவுக்கு நறுமணம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான். Jesus. தெரு தெருவாய் மனம் வீசுவே. தெரு தெருவாய் மனம் வீசப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம். சொல்லுங்க வாயை திறந்து. இந்த கூட்டம் தெருவாய் மனம் அக்காதா ஷபடா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒரு தேவ பிரசனம் இந்த கூடாரத்துக்குள்ள இறங்குகிறது. சில பேர் மேல ஒரு சொல்ல தாவீதுக்குள் கொடுக்கப்பட்ட அபிஷேகங்கள். வல்லமையின் ஆவியானவர் என்னும் வந்துவிட்ட ஊற்றப்படட்டும். சகோதரே, உங்க மேல ஊற்றப்படட்டும். இன்னைக்கு பெருமையை அனுப்ப மாட்டார் சகோதரி. மனம் உடைந்து வந்திருக்கில்ல. கர்த்தர் ஒன்ன தொட விரும்புகிறார். கர்த்தர் ஒன்ன டச் பண்றார். இப்போ அவர் ஒன்ன தொட விரும்புகிறார். ஒரு புது பலனோடு புது பலனோடு கழுகுகளை போல சட்டைகளை உப்பாக உப்பாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணம். விசுவாசத்தோட சொல்ல ஆரம்பிங்க. அவர் உனக்குள்ள வந்துட்டார். தாயாரே, ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்த போகிறது. வல்லமையின் ஆவியானவர் தங்கச்சி மேல இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக
உன் குடும்பத்துல கர்த்தர் வேறு பிடிக்கிறார். இன்றைக்கு ஒரு அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் உன்னை வழி நடத்த போகிறேன். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு ஒரு சிலர் மேல அளவில்லாதபடி வாலிபர்கள் மேல விசேஷமா தேவ கிருபை இப்பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து விடாதீங்க. யாக்கோபை போல போராட ஆரம்பிங்க. அண்ணா, யாக்கோபை போல போராடி பெற்றுக் கொள்ளுங்க. சாதாரண ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் மீட்டெழுதல் மகிமை மாற. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எல்லாம் சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்துல பெற்றுக் கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல் அவர் ஆவி ஊற்றப்படும் என்று சொன்னார். தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்க, தரிசனத்தை காணுகிறவர்களாய் மூப்பர்கள் செப்பனை காணத்தக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அற்புதங்கள் நடக்குது, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல். அவர் வல்லமையை எத்தனை பேர் ருசிக்க போறீங்க? வல்லமை குறையல. இந்த தாயார் மேல அவருடைய வல்லமை. வாய்களை திறந்து அக்கினியை போட வந்த அது இப்பொழுது பற்றி எரிகிறது. சில பேர் எரிகிறது, சில பேர் மேல அந்த அக்கினி, இயேசு கரம் இந்த கூடாரத்துல இறங்கி சிலர் மேல சிலரை தொடுகிறார். சிலருடைய உச்ச தலையில இருந்து ஒரு தெய்வீக பிரசனம், தேவ ஆவியானவருடைய பிரசனம். விடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவரே, தாவீதுக்குள்ள இருந்த குறிச்ச தாவீதுக்குள்ள இருந்த அந்த தன்மையை மாற்றின ஒரு பிரசன்னத்தின் ஆவியானவர். சகோதரி, உன் குடும்பத்துக்கு விரோதமாக வைத்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இந்த நாள்ல உடைக்கிறார். உன் பிள்ளைக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தை நல்ல கரங்களை தட்டி உடைக்கப்படுகிறது. சாத்தானுடைய செயல்கள் உடைக்கப்படுகிறது. வஞ்சகத்தின் ஆவிகள் கிரியைகள் உடைக்கப்படுகிறது. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க அக்கினி. வந்துவிட்ட காரணத்தில் ஊற்றப்படட்டும். சாத்தான சொல்லால விரட்டி விட்டேன். தங்கச்சி, கர்த்தர் உன் கையை பிடிக்கிறார், உன் கையை பிடிக்கிறார். உன் வலது கரம் அடையாளம் காமிக்கும்படி தம்பி, உன் வலது கையை அடையாளம் காமிக்க போகிறது. கிறிஸ்து மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லத்தக்க தேவனுடைய கிருபை இப்பொழுது சபையை மூடுது. நன்றி ஆண்டவரே, ஊற்றப்படுகிறதற்காய், ஊற்றப்படுகிறதற்காய் ஒவ்வொருவர் மேலே ஒரு அக்கினி. தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம், சவுலுக்குள்ள இருந்த பிசாசை விரட்டினது போல இந்த சபையா அநேக பிசாசுகளை துரத்தக்கூடியவர்களா. ஒரு தடவை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால்